பெஸ்டா ஒரு டிவி வாங்கன்னு நினைச்சாலே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்ற ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட் பாத்தீங்கன்னா எல்ஜி. அதுல டாப் அண்ட் டிவி பாத்தீங்கன்னா எல்ஜியோட OLED EVO G4. ஐயா இது க்ளோஸ் ஆனோன்னு அப்படியே ஒரு சின்ன ப்ரோமோ மட்டும் டைம் இல்ல. இப்போ இந்த வீடியோ ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். முதல்ல அன்பாக்சிங், ரெண்டாவது பழைய G3 இருக்கு இல்லையா அதுக்கும் இப்போ புதுசா வந்த இந்த G4க்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி மூணாவது இந்த டிவில என்ன ஹைலைட் இருக்கு, எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றத விலாவரியா பேசலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். போன டைம் தான் வந்து அவங்க பண்ணிட்டாங்க, இந்த டைம் நாங்க பண்றோம் அப்படின்னு எங்க பசங்க எல்லாம் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணாங்க. இதுல நான் கவனிச்ச ஒரு முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். முதல்ல இந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தாலும் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ். ரெண்டாவது அன்பாக்ஸ் பண்ணி டிவியை வெளியே எடுக்கலையே குவாலிட்டி பயங்கர பிரீமியமா இருந்துச்சு, திக்னஸும் பயங்கர கம்மியா இருந்தது. எக்ஸாக்டா சொல்லணும்னா வெறும் 24.3 mm தான் இதோட திக்னஸ். இன்னொன்னு அன்பாக்ஸ் பண்ணையிலேயே ஒரு முக்கியமான ஐட்டத்தை காணோம், டேபிள் மவுண்ட். நமக்கு தான் வரலையா, ஷோரூம்ல கேப்மான்னு பார்த்தா இந்தியாலே டேபிள் மவுண்ட் கிடையாதான். அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு உங்களை மாதிரி எனக்கும் டவுட் வந்துச்சு. அதுக்கு பதில் தான் உள்ள வந்து வால் மவுண்ட் கொடுத்துருக்கான். ஏன் வால் மவுண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ரீசன் சொன்னா உண்மையாவே அது வந்து இருக்கு. அதாவது நீங்க ப்ராப்பரா வால் மவுண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ கேப்பா இருக்குமா, அப்படியே செவத்தோட செவரா ஒட்டுனாங்க. இன்ஸ்டால் பண்ணோம், எந்த கேப்பும் இல்ல, அவங்க சொன்ன ஜீரோ கேப் இருக்கு. இப்பதான் டவுட்டே வரும், ஏண்டா செவத்தோட செவரா ஒட்டிருச்சு அப்படின்னா நாளை பின்ன நான் பென்ட்ரைவ் போடனா எப்படிடா போடுவேன், கை உள்ள போகாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவியை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் இந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடு வேணுமோ இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாக்ஸ் வெளியே இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோங்க, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 OLED டிவி ஃபார் 11 years போட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது என்னன்றத பின்னாடி சொல்றேன். இப்போ கம்பாரிசன், நீங்க வந்து 2 டிவி இருக்கு இல்லையா, இது வந்து போன வருஷத்தோட G3, இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இப்போ வந்த G4. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பெசல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும், குவாலிட்டியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன அப்கிரேட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்கிரேட் இருக்கு. முதல்ல G3ல பாத்தீங்கன்னா போன வருஷத்திலே LGலே பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேனல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இந்த வருஷத்துல பிரைட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்கிரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 150% பாத்தீங்க அப்படின்னா இதை விட இது வந்து பிரைட்டரா இருக்குமா. பிரைட்னஸ் தெரியுதா, லைட் ஆகாது. ரெண்டாவது இந்த G3 வந்து 120 Hz பேனல், ஆனா இங்க G4 பாத்தீங்கன்னா 144 Hz தான் வந்து மாத்திருப்பாங்க. மூணாவது இங்க G3 பாத்தீங்கன்னா போன வருஷம் Alpha 9 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, இங்க Alpha 11 AA ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால என்ன பெட்டரா இருக்கும் அப்படின்னா ஹைலைட், ஷேடோ, டீடைலிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த AA பெர்ஃபார்மன்ஸ்மே இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க. நாலாவது ஆப்வியஸ்லி இதோட பிரைஸ், அதுலயும் ஒரு சின்ன அப்கிரேட் இருக்கும், பட் அதை பத்தி கடைசியா பேசுவோம். இப்போ இந்த டிவியோட ஹைலைட், இதுல ஃபர்ஸ்ட் இதோட பேனல் அன்பாக்ஸ் பண்றப்பே பார்த்திருப்பீங்க. 4K டிவி 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்றத இப்போதான் வந்ததுக்கு முன்னாடி சொன்னேன். அதுவும் இல்லாம இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோமா, 164 சென்டிமீட்டர். பேனல் குவாலிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நல்ல பெசல்ஸ்லாம் கம்மியா ஒரு ஃபுல் வியூவா இருக்கலாம் பாத்தீங்கன்னா மிரட்டி விட்டோம். பிகாஸ் ஆஃப் இது ஒரு OLED டிவி. பொதுவா OLEDோட கான்செப்டே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தெரியும். பின்னாடி வந்து பேக்லைட் இருக்காது, தனித்தனியா எல்லா பிக்சல்ஸும் வந்து ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம இது இன்னும் பிரைட்டரா இருக்கு அப்படின்னு அந்த கம்பேரிசன்ல சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு முக்கியமா இதுல வந்து ஒரு TFT லேயர் வந்து ஆட் பண்ணிருக்காங்களா, அது இன்னும் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, பயங்கர பிரைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு. அதே மாதிரி இந்த டிவில LG என்ன ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்களா, நம்ம கண்ணால பாக்குற ஒரு கலர் இருக்கும்ல, நேச்சுரல் கலர்ஸ், அதே கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சீன் பார்க்கையில டார்க்கா பிரைட்டா இருக்கும், அப்போ வந்து அந்த கலர்ஸ்லாம் வாஷ் அவுட் ஆகும்ல, அதெல்லாம் இல்லாம கரெக்டா கிறிஸ்டல் கிளியரா வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 100% கலர் ஃபெடாலிட்டி அண்ட் வால்யூம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவாவே என்னடா டே எல்லா டிவிலையும் இப்படி தாண்டா OLEDல தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிவியை காட்டிலையும் இந்த டிவில அந்த கலர்ஸ் வந்து உண்மையாவே சூப்பரா இருந்துப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இருந்தது. இதுல என்னன்னா இது பத்தாததுக்கு டால்பி விஷன் இருக்கு, HDR10 இருக்கு, HLG சப்போர்ட் இருக்கு. காமனா அந்த டாப் அண்ட் டிவில கொடுக்குற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதுல கொடுத்து வச்சிருக்கான். ஓவரால் எனக்கு தெரிஞ்ச இந்த பேனல் குவாலிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் இதுவரை யூஸ் பண்ணதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி அப்படின்றத கண்டிப்பா சொல்லுவேன். அப்புறம் நான் ஸ்டார்டிங்ல அந்த பாக்ஸ்ல ஒன்னு நோட் பண்ணி வைங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 OLED ஃபார் 11 வருஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது இது ஒரு 11வது வருஷம் OLED டிவி அப்படின்றதுனால இதோட ப்ராசஸர் பேர் பாத்தீங்கன்னா Alpha 11 AA ப்ராசஸர் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி A9 இருந்தது, நடுவுல A10 எங்க போச்சுன்னு தெரியல. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்மல் LG டிவி இருக்குல்ல அதை கம்பேர் பண்றப்ப AA பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கும், பெட்டர் கிராபிக்ஸ் இருக்கும், ப்ராசசிங் ஃபாஸ்டா இருக்கும், செல்ஃப் லேர்னிங் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாதுங்க. நான் ஒரு டிவி வாங்கினா என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஸ்பீடா இருக்கா ஸ்மூத்தா இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அது இருக்கு, எந்த வகையிலையும் இந்த பஞ்சாயத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த டிவில AI என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா AIக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஒரு சில வகையில நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒன்று ஒன்றா சொல்றேன். முதல்ல AI கஸ்டமைசேஷன். இதுல பிக்சர் விசார்ட் அப்படின்ற ஒரு மோட் இருக்கு. இதுல போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோ அந்த கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ப்ரீசெட் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரீசெட் தான் பார்த்தீங்கன்னா மொத்த டிவிக்கும் அப்ளை ஆகும். நம்ம என்ன கண்டென்ட் பார்த்தாலும் அந்த கலர்ல தான் இருக்கும். நாங்களும் பார்த்தோம், நல்லா
இருந்தது. இது கூடவே அக்வஸ்டிக் டியூனிங் ஒன்று இருக்கு. இது என்னன்னா நம்ம எந்த ரூம்ல டிவி யூஸ் பண்றோமோ அதுக்கேத்தாப்புல நம்மளுக்கு சவுண்ட் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா ஒரு டிஃபால்ட்டான சவுண்ட் வந்து கொடுத்து அதை மைக்ல ரிசீவ் பண்ண வச்சு சுத்தி என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கேத்தாப்புல நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் சவுண்ட் வந்து கொடுக்குமா. அதுவும் நல்லா இருக்காச்சு. அதே மாதிரி இந்த கஸ்டமைசேஷனுக்கே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தரான் அப்படின்னா பிக்சர் குவாலிட்டி தான் முதர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அதை விட்டு வைப்பானா? பிக்சர் குவாலிட்டிக்கும் ஏஐ பிக்சர் ப்ரோ அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல நம்ம 4K இல்லாத கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இந்த ஏஐ பிக்சர் ப்ரோ வந்து பண்ணுது. அதாவது ஏஐ டைரக்டர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு படத்தை வந்து கட் பண்ணி டிஏ எல்லாம் முடிச்சு ஒரு ஃபைனல் அவுட் எடுப்பாங்கல்ல, அந்த கலர்ஸை வந்து நம்ம சில தியேட்டர்ல பார்க்க முடியாது, டிவிலையும் கிடைக்காது. பட் இந்த டிவில கிடைக்குமா? கிடைக்குது. ஆக்சுவலா இது ஒரு சில டிவில ஆல்ரெடி இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த டிவிலையும் இருக்கு. அதை பெரிய டைரக்டர்ஸ் சில பேரும் வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த டிவிக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதாண்டா டிவி தெரியுதா, மார்டின் ஸ்கோர்செஸே. அவரே வந்து இந்த டிவியை பார்த்து கரெக்டா இருக்குப்பா, அந்த கலர்ஸ்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாராம். நாங்க பார்த்த வரையும் பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் நல்ல அக்யூரேட்டா இருக்கு. வேற அந்த டிவில 4.2 சேனல்ல 60 வாட் சரவுண்ட் ஸ்பீக்கர் இருக்கு வித் டால்பி அட்மாஸோட. நார்மலா கேட்டாலே பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து அல்டிமேட் பண்ணுது. கூடவே வந்து இதுக்கு ஏஐ ஃபீச்சர் ஏஐ சவுண்ட் ப்ரோன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா விர்ச்சுவலா 11.1.2 சேனல் வந்து சரவுண்டா கிரியேட் பண்ணி அப்படியே சவுண்ட் வந்து அரட்டி விட்டுருது. ஏன் இந்த அளவுக்கு இம்பாக்டா சொல்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த டிவிலே கொடுத்திருக்கான். அதாவது அந்த ஏஐ சவுண்ட் ப்ரோ சொன்னேன்ல, அதுலயே வந்து அதுல பாத்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் ரீமாஸ்டரிங் ஒன்னு இருக்கு. அதாவது கிளியர் வாய்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணீங்கன்னா நம்ம என்ன பார்க்கறோமோ அதுல வாய்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிளியரா கேட்கும். இது சில டிவில இப்ப நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி டைனமிக் சவுண்ட் பூஸ்ட், அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோல் அது இதுன்னு கொடுத்திருப்பாங்க. மொத்தமா எல்லாம் சேர்ந்து தான் இந்த எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து பர்சனலா இதுவரை நான் யூஸ் பண்ண எல்லா டிவியோட இந்த சைஸ்ல சொல்றேன், சவுண்ட் வந்து அல்டிமேட். மிரட்டி விட்டா இந்த எஃபெக்டும் பத்தாதுரா எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தான் இவன் வந்து இதுக்கு சூட் ஆகிற மாதிரியே ஒரு அது வேணா சவுண்ட் பார் அதையும் லான்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சவுண்ட் பாரோட எக்ஸாக்டான மாடல் பாத்தீங்கன்னா இதான். இதை இந்த டிவியோட யூஸ் பண்ணல தான் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அத பாக்ஸ்லயே வர போட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது சவுண்டுக்காக அப்படின்றத தாண்டி அந்த டிசைன்ல இருந்தே உங்களால பார்க்க முடியும். அப்படியே செவரோட செவரா ஒட்டி அந்த ஜீரோ கேப் சொன்னாங்கல்ல, அது இங்கேயும் இருக்கும். சவுண்டை பொறுத்தவரை இது ஒரு 420 வாட்ஸ் 3.1 சேனல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷனோட இருக்கிற டிவைஸோட காம்பேட்டபிலிட்டி சூப்பரா இருக்குன்றாங்க. இது வந்து ஆல்ரெடி இருக்கு, அதனால தேவையில்ல. ஏன் வந்து இந்த டிவியோட ஸ்பெஷலா நல்லா இருக்கும் அப்படின்னாங்கன்னா ரெண்டு ரீசன். அந்த டிசைன் ஒன்னு, சவுண்ட் வந்து பிரிச்சு விட்டுரும். லைக் அதுக்கு ஒரு 3 ஃபீச்சர் இருக்கு. வாவ் ஆர்கெஸ்ட்ரா, வாவ் காஸ்ட், வாவ் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த வாவ் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளுக்கு விஷுவலா வந்து காட்டுமா. வாவ் ஆர்கெஸ்ட்ரா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சவுண்ட் பாரை டிவியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவியும் ஒரு ஸ்பீக்கரா வந்து யூஸ் ஆகும். இதை இப்ப பார்க்க முடியும் உங்களால சில டிவில. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. வாவ் காஸ்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வயர்லெஸ்ஸா இந்த சவுண்ட் பாரை யூஸ் பண்ணாலும் அதோட ஒரிஜினல் அவுட்புட் பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. இது அப் டு 7.1 சேனல் வரையுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னாங்க. நல்லா இருக்கு. சோ மொத்தத்துல சவுண்ட் வந்து டிவிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணோம்னா அல்டிமேட் பண்ணுது. பட் அந்த வாவ் 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 நல்லா இருக்கு. ஓகேவா, போதும். ரைட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ற அந்த ஆப்டிமைஸ் பண்ற அந்த UI என்ன அப்படின்னு சில பேர் பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், WebOS. பொதுவா WebOSல என்ன அட்வான்டேஜ்னா 5 வருஷம் அப்டேட் கண்டினியூவா, ஒவ்வொரு வருஷமும் புது லுக்ல புது UI. இது எத்தனை பேர் கொடுப்பான்னு தெரியல. இவன் கம்பல்சரி அதை ப்ராமிஸே பண்றான். அதுவும் இல்லாம UI யாரு வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடா தான் இருக்கும். அதுக்கேத்தாப்புல ஃபீச்சர்ஸும் கொடுத்துருப்பான். அதுலயும் டவுட் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சாட் பாட்னு ஒன்று இருக்கும், அதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். OS ஓட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கல எப்பவும் போல அந்த Chromecast, Apple AirPlay, மல்டி விண்டோ, IoT ப்ராடக்ட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது, லைவ் சேனல், ஏதாவது கிளவுட் கேமிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப் ட்ரை பண்ணோம். பட் நம்ம ரீஜியனுக்கு சப்போர்ட் இல்லையா, நம்ம வந்து தனியா தான் கேம் விளையாடிக்கணும்ன்றாங்க. அந்த கேமுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா இந்த போர்ட்ல ஒரு கன்சோல் வழியா நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா 4K 120 FPS வரை வரும். ஏன்னா அதுலயே அவ்வளவுதான் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஃபுல் கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்க பிசியை கொண்டு வந்து வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசிங், ஜிஸ்டிங் எல்லாம் இருக்கு. 144 Hz வரையும் வரும். அது வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டா ஒர்க் ஆகிரும். இங்க என்னன்னா இதையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து கேமிங் ஆப்டிமைசர்னு ஒன்று இருக்கும். அங்க போயிட்டு பிளாக் லெவல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். VR வந்து ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா பாத்துக்கலாம். அந்த ஃப்ரீசிங், ஜிஸ்டிங்லாம் சொன்னோம்ல, அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு கேமிங் டேஷ்போர்ட் இருக்கும். அதுல போயிட்டு பிக்சர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, எவ்வளவு FPS வருது, அந்த பிளாக் லெவல்ஸ்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கோமா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ஆல்ரெடியே பிக்சர் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி மிரட்டுது, கேமிங்ல அரட்டுது. வேற ஒன்னே பத்தி மட்டும் பேசல, இதுதான். ஏன்னா இந்த ரிமோட் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. அதே மேஜிக் ரிமோட் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களோட OTT கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும், DTH கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும், உங்களோட கன்சோல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் ரிமோட். யார் கஸ்டர் மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் இங்கேயும் எடுக்கும். பெருசா எந்த சேஞ்சும் கிடையாது. எனக்கு என்ன ஒரு டாப் அண்ட் டிவியா ரிமோட்டை மாத்திருக்கலாம். அதாவது ஒரு டைப் சில சார்ஜ் போடுற மாதிரி சிம்பிளா ஒரு மாதிரி ஹேண்டியா கொடுத்துருக்கலாம். ஏன் இதுக்கும் இதே ரிமோட் கொடுத்தாங்க தெரியல. அப்புறம் பிரைஸ், இந்த டிவில நிறைய சைஸ் இருக்கு. இந்த சைஸோட விலை பாத்தீங்கன்னா 3 லட்சம். 3 லட்சமா?
இன்னும் பேசுற அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 3 லட்சத்துக்கு டிவி வாங்குற ஆட்கள் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு சீரியஸா சொல்றேன், வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா இதே சைஸ்ல வேற பிராண்ட்ல வந்து ஓலட் டிவி வாங்குறீங்க அப்படின்னா 4 லட்சம் 5 லட்சம் ஆகும். இங்க 3 லட்சம். அதையும் அவன் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே முடிஞ்ச அளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்கான். அது நல்லாவும் இருக்குன்ற பட்சத்துல வேல்யூவா தான் எனக்கு படுது. எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா we are impressed. ஆனா G3 220 தான் போட்டிருக்கான். அப்படி பார்க்கல இதை விட அதான ஒரு